ஹாய்! இன்னைக்கு நான் சென்னையில இருக்கக்கூடிய இன்னொரு புக் ரீடிங் கம்யூனிட்டிக்கு வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெசன்ட் நகர் பீச். ஒரு சூப்பரான இடம். இந்த புக் ரீடிங் கம்யூனிட்டி பேரு பெஸி ரீட்ஸ். எவ்ரி சண்டே மார்னிங் 6 AM to 9 AM இந்த புக் ரீடிங் கம்யூனிட்டி இங்க இருக்கு. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. நீங்க முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு கூட கிடையாது. நீங்க ஜாலியா மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு அலைய ரசிச்சுட்டு இங்க புக் ரீட் பண்ணிட்டு போகலாம். எல்லாரும் நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. 6 AM ஆரம்பிச்சிடும். அப்புறம் 8:30 போல டிஸ்கஷன் இருக்கும். பக்கத்துல ஒரு டீ கடையில நான் போல, ஏன்னா வீடியோ எடுக்கும்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஸோ அதை நான் மிஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டைம் டிஸ்கஷனை கண்டிப்பா அட்டன் பண்ணிடுவேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. புதுசா பீச்ல எனக்கு பீச்ல ரொம்ப பிடிக்கும். ஸோ ராம்நாத்ல பிடிக்காம எப்படி இருக்கும். ஸோ பீச்ல ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த வைப். இதுதான் அந்த மெமோரியல் ஹால். இது கீழே உட்காந்துனா எல்லாரும் புக்ஸ் படிப்பாங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா பீச்சுக்கு வந்துட்டு இந்த ஹாலு கீழே வந்துருங்க. நீங்க பார்த்தாலே தெரியும் நிறைய பேர் புக்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த மெமோரியல் ஹாலு கீழே தான். நிறைய பேர் போட்டோ எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. அதனால வீடியோ எடுக்க முடியல. நான் வீடியோ எடுக்கும் போது எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஓகே, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. செகண்ட் டைம் இந்த மாதிரி பப்ளிக்ல நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ இந்த ஹாலே சூப்பரா இருக்கு. இதுதான் உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்னும் டீட்டெயில்ஸ்க்கு இதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டைமிங்கு, பிளேஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. கூகுள் மேப்ஸ் இருக்கு. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த புக் ரீடிங் கம்யூனிட்டியை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பீச், அந்த காத்து, ஸ்மெல்லு, அலைகளை பார்த்துட்டே புக் ரீட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்க புக்ஸை பத்தி பேசணும், ஆனா புக்ஸ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி ரீடிங் கம்யூனிட்டி அட்டன் பண்றது மூலமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நிறைய புக்ஸை பத்தி, ஆதர்ஸை பத்தி தெரிய வரும். ஸோ என்கிட்ட கேட்டாங்க, நீ என்ன புக் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஸோ நாங்கள் புக்ஸை பத்தி, ஆதர்ஸை பத்தி ஷேர் பண்ணிக்கிட்டோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த புக் படிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்தேன்னா 3 புக். இதுக்கு 3 புக் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். நான் கண்டினியூஸா புக் படிக்க போறேன் அப்படின்னா சைமல்டேனியஸ்லி நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். அப்படி படிக்கும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு புக் படிக்கும் போது ஒவ்வொரு வேர்டுக்குள்ள போயிடுவோம் இல்லையா. அதனாலதான் 3 புக்ஸ் கொண்டு வந்தேன். இந்த 3 புக்ஸ் கொண்டு வருவதற்கான காரணமும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ஃபேவரட், ரீசெண்ட் ஃபேவரட், Witches and Goddess by Porchos. ஸோ இந்த புக்ல 50 பேஜஸ் தான் பேலன்ஸ் இருந்துச்சு. இந்த புக் நான் அப்சஸ்டா ரிசல்ட் டைப் இருக்கேன். ஏன்னா நேற்று நைட் நான் மெட்ரோல போகும்போது படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நான் வீட்டு போய் தூங்கிட்டேன், படிக்கல. கிளைமேக்ஸ் மட்டும் இருந்துச்சு. நைட்டு ஃபுல்லா எனக்கு கனவுல அதுதான், ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்னிங் வந்தோடனே வேகமா பிரிச்சு இந்த புக்கை நான் படிச்சு முடிச்சிட்டேன். செகண்ட் புக் பாத்தீங்க அப்படின்னா இந்த புக் தூவிகளின் நிகண்டு. இது இரவி பப்ளிகேஷன்ஸோடைய புக். ஆத்தர் இனிதி. இந்த புக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கவிதை தொகுப்பு. இங்க பாத்தீங்களா, குட்டி குட்டி கவிதையா தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு 1 hour கூட எடுக்கல. ரொம்பவே எளிமையா புரியுற மாதிரி அழகா இருந்துச்சு. ஸோ பேசிக்கலி எனக்கு போய்ட்ரி புக்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா ஒரு பெரிய நாவலை படிக்கிறத விட ஒரு 4 நாள் இருக்கக்கூடிய ஒரு கவிதை படிச்சாலே ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த புக்கு ஃபுல்லாமே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்த வீடியோ நம்ம ரிவ்யூஸ் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் கஃப்கா, என்னோட ஃபேவரட்டான ரைட்டர். இவருடைய கலெக்ஷன் ஆஃப் ஒர்க்ஸ் இது நான் இப்போது ட்ரையல் படிச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மெட்டாமார்போசிஸ் படிச்சோம்ல, ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ இந்த புக் என் அண்ணா எனக்கு கொடுத்தா, கிஃப்ட் பண்ணா. நான் தி ட்ரையல் படிச்சிருக்கேன். 20 பேஜஸ் படிச்சிட்டேன். ரொம்பவே நல்லா இருக்கு. சீக்கிரமா நம்ம ரிவ்யூ பார்க்கலாம். ஏன்னா இந்த புக் நிறைய டைரக்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெற்றிமாறன் அவர்கள் கூட சொல்லியிருப்பாரு, விசாரணை இதுலதான் நான் இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் விசாரணைக்கு அந்த பேரே வச்சாங்களா. அந்த ட்ரெயிலோடைய தமிழ் வெர்ஷன் இருக்குல்லையா, அதோட பேர் விசாரணை. ஸோ அதனாலதான் அந்த படத்துக்கு விசாரணை அப்படின்னு பேர் வச்சதா வெற்றிமாறன் சாரே சொல்லியிருப்பாரு. நிறைய டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. மெட்டமார்போசிஸை கூட மிஸ்கின் சார் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாருக்கு தாங்க கஃப்கா பிடிக்காது. ஸோ கஃப்காவோட செகண்ட் புக் இது. எல்லா புக்குமே அடுத்தடுத்து நான் படிச்சுட்டு ரிவ்யூ அப்லோட் பண்ணிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் பண்ண போறேன். என்னன்னா வாட் இஸ் இன்சைட் மை பேக். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த செக்மெண்ட். மெயினா நீங்க வரீங்க அப்படின்னா ஒரு பெட்ஷீட் எடுத்து வந்துருங்க. நானே வீடியோ பார்த்தனா எடுத்துட்டு வந்தேன். பிகாஸ் பீச்னாலே காலை மண்ணு படணும்னா, ஆனா உங்க புக்கை நீங்க சேஃபா வச்சுக்கணும் அப்படின்னா பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துருங்க. அழகா ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டு மேல உட்காந்து
ரீட் பண்ணீங்கன்னா சூப்பரா வந்து இருக்கும். நல்லா பிக்னிக் மாதிரி இருந்தது. கண்டிப்பா ஒரு நல்ல பெட்ஷீட் எடுத்துட்டு வந்துருங்க. பெட்ஷீட் எடுத்துட்டு வர மூலமா உங்க ட்ரெஸ் வந்து அழுக்காகாம இருக்கும். ட்ரெஸ் அழுக்காகும் அப்படின்னு நினைக்கிற ஆளே நான் கிடையாது. ஏன்னா அம்மா தானே துவைப்பாங்க. ஆனா இப்போ நான் தான் துவைக்கிறேன் சென்னை வந்ததுல இருந்து. ஸோ அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என் ட்ரெஸ்ஸை வந்து பெட்ஷீட் மூலமா வந்து நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில். இயர்லி மார்னிங்னால நிறைய கடைகள் வந்து இல்லை, நீங்க வெளியே போய் வாங்கணும், ரொம்ப நேரம் இருக்க போறீங்க, அதனால வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து வந்துருங்க. ஸோ புக் படிக்கும் போது தண்ணி தவிக்கும் இல்லையா, கண்டிப்பா வாட்டர் பாட்டில் ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வெட் டிஷ்யூஸ். இந்த வெட் டிஷ்யூஸ் தான் என்னை வந்து காப்பாத்துச்சு அண்ணா டவர் பார்க் போனப்போ. ஏன்னா மரத்து கீழே வந்து உட்காந்து பச்சைனால பார்க்ல ஒரு காக்கா என் மேல வந்து ஏச்சம் போட்டுச்சு. அப்போ வெட் டிஷ்யூஸ் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. டிஷ்யூஸும் வந்து அப்போ நான் வச்சிருந்தேன், இப்போ இந்த டிஷ்யூஸ் இல்லை, அதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டு வரல. ஸோ நீங்க கண்டிப்பா வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சென்னையில அம்பர்லா. எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்குதே வந்து தெரியாது. இப்போ மழை வந்து தூறிட்டு இருக்கு, இவ்வளவு நேரம் வெயில்லாம் இருந்துச்சு, நல்ல வேளை நான் வந்து அம்பர்லா வந்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா அம்பர்லா வந்து வச்சுக்கோங்க. அடுத்து என்கிட்ட எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் தான் ஹைலைட்டர். அதுக்கப்புறம் ஸ்டிக்கி நோட்ஸ் கூட வந்து நான் வந்து கொண்டு வந்தேன், அது எங்க போச்சுன்னு தெரியல. ஸ்டிக்கி நோட்ஸ், டிரான்ஸ்பர் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒன்று, நார்மல் ஸ்டிக்கி நோட்ஸ் ஒன்று கொண்டு வந்தேன். இங்கே கூட கேட்டாங்க ஏன் ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் நோட் பண்ணி வந்து வச்சுப்பேன், ரொம்ப நாள் கழிச்சு படிக்கும்போது நல்லா இருக்கும், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நான் யூஸ்வலாக ஒரு டைரி அண்ட் பென் கொண்டு வந்தேன், நல்லா இருக்கும். ஸோ நோட் பண்ணுறதுக்குலாம் வந்து கொண்டு வந்தேன். நீங்களும் இந்த மாதிரி நோட் பண்ண பழகிக்கோங்க, அப்போ வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோ எடுக்கிறதுனால இதுவும் வந்து எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து மைக் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து ட்ரைபேட். பார்த்தாலே வந்து தெரியும், ட்ரைபேட் இல்லை, செல்ஃபி ஸ்டிக். நான் போன vlogல சொல்லியிருப்பேன் எங்கள் vlogே வந்து எடுக்க தெரியல, கஷ்டமா இருக்கு, எப்படி கேமரா பிடிக்கணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு. என் ஃப்ரெண்ட் தான் சொன்னாங்க நீங்கள் வந்து செல்ஃபி ஸ்டிக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புதுசாக தான் நான் வந்து செல்ஃபி ஸ்டிக் வந்து வாங்கினேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் செல்ஃபி ஸ்டிக்கை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பாக்ஸ். ஸோ செல்ஃபி ஸ்டிக் வந்து கொண்டு வந்திருக்கேன். அடுத்து இதை வந்து நான் காட்டியே ஆவேன், என்னோட புது ஹேட். பீச் ஹேட் மாதிரி இருக்குல்ல, பீச்சுக்கு அப்படியே நல்லா சூட் ஆகுது. ஃபோட்டோ எடுக்க யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து வரல, நம்ம தனியாக தான் வந்தேன். ஸோ ரொம்ப கவலையாக வந்து எனக்கு வந்து இருக்கு. இதோட வீடியோ வந்து முடிச்சுக்கலாம், ஏன்னா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பீச்சில் போய் விளையாண்டிட்டு அப்படியே கிளம்புறேன். நெக்ஸ்ட் அடுத்த ரீடிங் கம்யூனிட்டி கூட அடுத்த புக் ரிவ்யூ வீடியோவில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய புக் ரிவ்யூஸ்க்கு, நிறைய புக் ரீடிங் கம்யூனிட்டி, புக்ஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. புக்ஸ் ரொம்ப பிடிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.